வணக்கம். மனிதனும் குவாண்டம் பிசிக்ஸும் இது மனித குலம் வளர்ச்சி அடையும் பொழுது மனிதர்கள் தனது இரக்கத்தினால் மனிதன் ஏன் துன்பப்படுகின்றான் என்று ஆர்வப்பட்ட புத்தர் முதல் நிலையில் எண்ணங்களின் அடிப்படையில் மனிதனின் எல்லா துக்கங்களுக்கும் ஆசையே காரணம் என்று ஒரு முடிவுக்கு வந்து அதை பற்றி பிரகடனப்படுத்தி அது ஒரு மதமாக ஒரு குழுவாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அடுத்த நிலையில் மனம் அப்படியல்ல, புத்தி என்ற நிலைக்கு வரும் பொழுது ஆசையை தவிர்த்து மாயை என்ற ஒரு நிலையை மனிதன் உணர்கின்றான். அதனால் இந்த மாயை என்ற அடிப்படையில் மனித இனத்திற்கான அறிவுரைகள் மகான்களால் சொல்லப்படுகின்றது. இந்த இரண்டு நிலையும் கடந்து அடுத்த ஒரு நிலை இருக்கின்றது, அதுதான் உயர்ந்த நிலை. அந்த உயர்ந்த நிலை என்பது அறிவு நிலை, அதாவது ஆற்றல் நிலை, ஆர்வ நிலை. எதை பற்றி நாம் ஆர்வமாக இருக்கின்றோமோ அதில் நாம் வெற்றியடைய முடியும் என்ற ஒரு ஆர்வ நிலை. இதை அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அழகாக சொல்வார், கனவு காணுங்கள் என்று. மிகப்பெரிய கனவு, உங்களை உறங்க விடாத கனவு என்று. அந்த புள்ளியில் அறிவு விருத்தியாகின்றது. அதாவது நாம் இலக்கை நோக்கி நகர ஆரம்பிக்கின்றோம். நமது உண்மையான இலக்கு என்ன என்பது. இந்த மாயை என்பதை இச்சா சக்தி, கிரியா சக்தி என்று வைத்துக் கொள்ளலாம். இது என்ன மாயை என்றால், நமக்கு உண்மை எது பொய் எது என்று தெரியாத ஒரு நிலை. உதாரணமாக, நம்ம சினிமாவை பார்த்துட்டு சில குழந்தைகள் அதில் இருப்பது உண்மை என்று நம்பிக்கொண்டு அதே போல நடிப்பது, அதே போல நடந்து கொள்வது. அதை நாம் பெரியவர்கள் நாம் என்ன சொல்லுவோம், அந்த மாதிரி பண்ணாத தப்பு அப்படின்னு மட்டும் சொல்லுவோம். ஆனால் அதுதான் மாயை. அது உண்மை எது பொய் எது, நிஜம் எது நிழல் எது என்று தெரியாத ஒரு பக்குவம், அது மனநிலையில் இருப்பது. இந்த நிலைகளை ஒவ்வொன்றாக கடப்பது என்பது, அதற்கு ஆத்ம விசாரம் செய்யணும், ஞானமாகணும். அதைத்தான் மோட்சம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். மோட்ச நிலையின் இறுதி நிலை ஆர்வம் புத்திசாலித்தனம் என்ற ஒரு நிலையை. அந்த நிலையை அடைந்தவர்கள் அவரவர்கள் துறையில் சிறப்பானவர்களாக மாறுகிறார்கள். ஆகையினால் நாம் அடிப்படையில் ஆர்வத்தில் இருக்க வேண்டும். இந்த ஆர்வம் எனும்போது எது ஆர்வம் எது ஆசை என்பதின் வித்தியாசம் தெரிய வேண்டும். நாம் ஆர்வமாக செய்கின்றேன் என்று ஒரு தொழிலையோ அல்லது ஒரு வேலையோ எடுப்போம். குறைந்த காலத்திற்கு பிறகு அதில் தோல்வியை துவண்டு நாம் அதை கைவிட்டு விடுவோம். அப்படிப்பட்ட செயல்கள் எல்லாம் நமது ஆசைகள். நமது இயல்பான ஆர்வம் என்ன, அதற்கு என்ன எங்கிருந்து வருகின்றது என்பதற்கெல்லாம் விடை நமக்கான உண்மையான குணம் அல்லது இயற்கையின் படைப்பில் நமக்கான வேலை இரண்டு தான். ஒன்று உணவை தேடுதல், இன்னொன்று நமது மனித குலத்தை இந்த பூமியில் நிலைபெறச் செய்தல். இதற்கு இரண்டுக்குமான வேலைகளை நாம் மனித இனம் செய்து கொண்டேதான் இருக்கின்றது. உணவு தேடலுக்காக படிப்பது, வேலை செய்வது என்று. மனித குலத்தை நிலையாக வைத்துக் கொள்வதற்காக திருமணம் செய்வது என்ற ஒரு நிலையையும் நாம் பார்க்கின்றோம். இதற்கான ஆசைகளை தூண்டுவது யார் என்றால், இதற்கான எண்ணங்கள் எங்கிருந்து வருகின்றன என்று பார்க்கும் பொழுது நமக்கு பக்கத்தில் இருக்கின்ற வெள்ளிக்கிரகத்திலிருந்து வருவதாக ஒரு முடிவுக்கு வர முடிகின்றது. ஏன் வெள்ளிக்கிரகம் என்று சொல்கின்றேன் என்றால், இதில் ஜோதிட குறிப்புகளும் சுக்கிரனை காதல் கிரகம், காம கிரகம் என்று சொல்கின்றது. அதே போல நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மிருகங்கள் இவைகள் எல்லாமே கூட குறிப்பிட்ட நிலையில் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே அந்த தனது இனப்பெருக்கத்தை காண முயற்சியை செய்கின்றது. அந்த வகையில் அதற்கான சிக்னல்கள், அதற்கான அலைவரிசைகள் நாம் பெறுவது சுக்கிரனில் இருந்துதான். ஆக சுக்கிரன் என்பது ஆர்வம் என்று ஜோதிட நூல்கள் குறிப்பிடுகின்றது. அந்த ஆர்வ நிலையை நீங்கள் கடக்கும் பொழுது உங்களுக்கான உண்மையான ஆர்வ நிலையை, உங்களுக்கான இலக்கிற்கான உண்மையான ஆர்வ நிலையை நீங்கள் அடையும் பொழுது வாழ்க்கை
பிரகாசமாக இருக்கும். அதில் வரக்கூடிய வெற்றி தோல்விகள் உங்களுக்கு சவால்களாகத்தான் இருக்கும் ஒழிய கஷ்டங்களாக தெரியாது. இத்துடன் இந்த பதிவை முடித்துக் கொள்கின்றேன். அடுத்த பதிவில் நாம் இதை பற்றி ஆராய்ச்சியை தொடர்வோம். விருப்பம் உள்ளவர்கள் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிந்தவர்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிருங்கள். நன்றி, வணக்கம்.